வணக்கம் இன்டர்நெட் சினிமா வியூவர்ஸ். ராஜா ரங்கோஸ்கி படத்தை எழுதி இயக்கியிருக்காரு தரணிதரன். அண்ட் இந்த படத்தில் லீட் ரோல் நடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தா ஸ்ரிஷ் அண்ட் சாந்தினி. இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா. ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு படம் பார்த்துருந்து ஆடியன்ஸ் போய் கேட்கலாம் வாங்க. ஒரு ரிசல்ட் இல்லைன்னு இப்படி கூலா பதில் சொல்றீங்க. நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருந்தது படம். பிரஸ் போட்டு கிளிக்கறாயா, பதில் சொல்ல முடியல. நல்லா இருக்கு, சீரியஸாக த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. படம் சூப்பர், நல்லா இருக்கு, நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. க்ரைம் த்ரில்லர் தான் படம். இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங் எடுத்து போய்க்கலாம். ஸ்க்ரீன் ப்ளே நல்லா எடுத்துருக்கலாம். ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ஸ்லோவாக போயிடுச்சு. பட் ஆனால் பிஜிஎம் அதை நல்லா சப்போர்ட் பண்ணி கூட்டு போயிடுச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் அவன் சொன்னா சொல்லி கேட்டீங்க, டென்ஷன் ஆயிருவேன். இந்த கேஸ்க்கு நான் தான் எஞ்சாச்சு. பிடிக்கலன்னு எதுவுமே சொல்ல முடியல மேடம். நல்லா போகுது படம். த்ரில்லர் ஸ்டோரி. லாஸ்ட்டு ஹீரோயினோட ட்விஸ்ட் நல்லா இருக்கு. படம் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கு. மியூசிக் சூப்பர், அந்த லெவலு. ராஜா PC1183 அந்த கான்செப்டில் நான் பார்க்கணுமே. படம் நல்ல த்ரில்லர். ஒரே ஒரு பாட்டு மட்டும் கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருந்தது. மற்றபடி நீட்டாக இருந்தது படம். ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்தது படம், பிடிச்சிருக்கு. ஒரு அளவுக்கு இருக்குது படம். அந்த ஹீரோயின் வந்து த்ரில்லிங்காக பண்ணுறது விஷயம் செம்மையாக இருந்தது. அந்த த்ரில்லிங்கான விஷயத்தில் கூட காமெடியாக இருக்குது. காமெடி வந்து பண்ணுறாப்ப நல்லா. நீ கேட்ட மாதிரி ஒரு மர்டர் கேஸ் ஃபைல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போல்லாம் சீனியர் சிட்டிசன்ஸை விட ரங்கோஸ்கிக்கு தான் செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும். ஹீரோட ஆக்டிங் தான் நான் மோஸ்ட்லி கவனிச்சேன். நான் காமெடி நல்லா இருக்குது. டைமிங்கில் சின்னதாக இருந்தாலும் பட் நல்லா இருக்குது. மியூசிக், ஹீரோயின், ஆக்டர்ஸ் எல்லாம் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்குது. சான்ஸ் இல்லை. மியூசிக் நல்லா இருக்குது. நல்லா ஆக்டிங் நல்லா பண்ணிக்கார் ஹீரோ. நீங்களாம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க. ஒருவேளை மரியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா தெரியறானுங்களா? ஹீரோயின் நடிப்பு நல்லா இருந்துச்சு. மற்றபடி ஹீரோ இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ரியாக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. காமெடின்ற மாதிரி பெரிய லெவலில் எதுவும் இல்லை. ரொம்ப சீரியஸாகவே கூட்டு போயிட்டாங்க. நல்லா போயிருக்கு மேடம். நல்லா பண்ணியிருக்கு. ராபர்ட் டான்ஸ் நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க மேடம். நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயமே ஒருத்தன் பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறான்னா அவன் கண்டிப்பாக இந்த வில்லாவை சுற்றி இருக்க இந்த 6 பேரில் ஒருத்தனாக தான் இருக்கும். ட்விஸ்டிங் அந்த மாதிரி ட்விஸ்டிங்கா செச்சு சாங் மஜாவாக இருக்குதுக்கா. ட்விஸ்டிங் தாங்க சீனு. அந்த பொண்ணு தாங்க கதையே. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ சூப்பராக பண்ணியிருந்தாரு. யுவன் மாஸ் பண்ணிட்டாரு படத்தில். ஹீரோயின் வந்து வில்லனான்ற மாதிரி நல்லா இருந்தது படம். லாஸ்ட்டாக இறக்கிறது தான் கொஞ்சம் இதுவாக இருந்தது. அக்யூஸ்ட் அவனியெல்லாம் போலீஸ் ஆகிட்டான். ஃபஸ்ட்டு போகும்போது சஸ்பென்ஸாக இருந்தது பார்க்குறதுக்கு. யார் கொலை பண்ணாங்க அந்த ஹீரோயினை அப்படின்னு சொல்லிட்டு அது அப்புறம் போக போக நல்லா த்ரில்லிங்காக போச்சு. இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தோம். நல்லா இருந்தது படம். இல்லை ஸ்லோவெல்லாம் போல் அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு யோசிக்க வச்சாங்க. நம்மளே ஒரு கதை க்ரியேட் பண்ணுற மாதிரி. ஸோ அது பிடிச்சிருந்தது. பிரதர், இதுலேருந்து நீ தப்பவே முடியாது. யூ ஆர் ஃபினிஷ்ட். நல்லா சஸ்பென்ஸாக வந்து த்ரில்லாக எடுத்துகிட்டு போகிறாங்க படத்தை. உள்ளே போய் நல்லா ஜாலியாக டைம் போகிறது தெரியாது. மெயினாக த்ரில்லிங் செம்மையாக த்ரில்லிங்காக இருக்குது. லாஸ்ட் வரைக்கும் த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. படம் ஸ்லோவாக போகுது. பட் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்கு. ஓகே. நல்லா டேரக்ட் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. மியூசிக்லாம் சொல்லுங்கள். வில்லனை தேடுற சீனில் கூட பேக்ரவுண்ட் செம்மையாக இருந்தது. மியூசிக் அதுதான் கதைக்கே ஒரு ஃபீல் கொடுத்தது. மியூசிக் தான். ராஜா ரங்கோஸ்கி படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா த்ரில்லர் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் ஒரு சில பேர் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது அப்படின்னாங்க. பட் ஆனால் பிஜிஎம் மியூசிக் தூக்கி கொடுத்துருக்கு. ஸ்பெஷல் மென்ஷன் ஹீரோனா நடிச்சிருந்த சாந்தினி ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஸோ நீங்களும் போய் படத்தை தேட்டரில் பாருங்கள். பார்த்து உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சினி நியூஸஸ், மூவி ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்க இன்டர்நெட் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.